அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதீஸ்களில் பதிவாக இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட துவா, அதனுடைய வரிசையில தொடர் வரிசையில 2வது வீடியோ தான் இது. இந்த வீடியோல நாம் என்ன துவாவை பார்க்க போறோம் அப்படின்னா, புகாரி ஷரீஃப்லையும் முஸ்லீம் ஷரீஃப்லையும் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு துவாவை பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த துவா மேக்சிமம் பெரும்பாலான அரபு கல்லூரிகள்ல தரூது ஷரீஃபுக்கு அடுத்து ஓதக்கூடிய ஒரு துவா. தரூது ஷரீஃப்னா அத்தியாத்து ஓதுவோம் இல்லையா, அத்தியாத்து ஓதுவோம், அத்தியாத்துக்கு பின்னாடி ஸலவாத்து ஓதுவோம், தரூது ஷரீஃபு, அதுக்கு பின்னாடி ஒரு துவா ஓதுவோம். அல்லாஹும்ம ஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்னு பெரும்பாலான மக்கள் அதை ஓதுவாங்க. மதரசாக்கள்ல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த துவாவை கத்து தருவாங்க. அல்லாஹும்ம ஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத்தும் ஓதலாம் அத்தியாத்துல. அதே மாதிரி அதை விட்டுட்டு இந்த துவாவையும் தாராளமா ஓதலாம். இதைத்தான் அரபு கல்லூரிகள்ல மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அது என்ன துவா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த துவா ஏற்கனவே சொன்ன மாதிரி புகாரி ஷரீஃப்லையும் முஸ்லீம் ஷரீஃப்லையும் பதிவாயிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட துவா. அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸிய லுல்மன் கஸீரா வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தம் மின் இந்திக வரஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம் அப்படிங்கிறது தான் இந்த துவா. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னி லலம்து நஃப்ஸி லுல்மன் கஸீரா, எனக்கு நானே நிறைய விஷயங்கள்ல நான் அநியாயம் பண்ணிக்கிட்டேன். வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, உன்னை தவிர என்னுடைய பாவங்களை யாராலையும் மன்னிக்க முடியாது. ஃபக்ஃபிர்லி, எனவே மன்னிச்சிரு. ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தம் மின் இந்திக, உன்னிட்ட இருக்கக்கூடிய அந்த மன்னிக்கக்கூடிய அந்த தன்மையால என்னுடைய பாவங்களை மன்னிச்சு. வரஹம்னி, எனக்கு கிருபை செய். இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக நீதான் மன்னிக்கக்கூடியவனும் நீதான், கிருபை செய்யக்கூடியவனும் நீதான், என்னையும் நீ மன்னிச்சிரு அப்படிங்கிறது தான் இந்த துவாவுடைய அர்த்தம். துவாவை இன்னொரு தடவை பார்த்துடலாம். அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி லுல்மன் கஸீரா வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தம் மின் இந்திக வரஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். ரம்ஜான் மாதம் வரப்போது இந்த துவால நமக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நிலைமைகள்லையும் எல்லா நாட்கள்லையும் இந்த துவா ஓதலாம். அப்படின்னாலும் ரமலான்ல பிரத்யேகமாக அல்லாஹு தஆலா பாவத்தை மன்னிக்கக்கூடிய 10ன்னு ஒரு 10 வச்சிருக்கான். அந்த 10 நாட்கள்ல குறிப்பா இது மாதிரி உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கேட்ட இந்த துவாக்களை எல்லாம் நாம கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நிச்சயம் அல்லாஹு தஆலா நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பான். நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சு அல்லாஹு தஆலா எல்லா வகையிலையும் அவனுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹு தஆலா நம்ம மாற்றுவான். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மாதம் தான் நமக்கு பக்கத்துல இருக்குது, ரமலான் மாதம். அந்த ரமலான் மாசத்துக்கு நாம இப்பவே தயாராகணும். அப்படின்னா இப்ப இருந்தே அல்லாஹ்ட்ட நம்ம பரக்கத்தை கேட்கிற மாதிரி, ரஹ்மத்தை கேட்கிற மாதிரி நம்மளுடைய பாவ மன்னிப்பையும் நம்ம கேட்க ஆரம்பிச்சிடணும். அதுதான் நம்ம இந்த சந்தர்ப்பத்துல இந்த வீடியோக்களை நாம போடுறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த துவாக்களை நீங்க நல்ல முறையில மனப்பாடம் பண்ணி எழுதி வச்சு பார்த்து கூட நீங்க தாராளமா கேட்கலாம், அல்லது மனப்பாடம் பண்ணி கூட தாராளமா நீங்க ஓதலாம். தாராளமா அல்லாஹு தஆலா நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். நாம கையேந்தி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கும் நாம தயாராக இருக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.